ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் இந்த 2025 நம்ம டெய்லி லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யூபிஐ அப்ளிகேஷனில் எந்தெந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆல்ரெடி நம்ம இதை பற்றின ஃபுல் வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி கண்டிப்பாக அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம் அப்ளை பண்ணும்போது கிடைச்ச டீட்டெயில்ஸ், அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த சமயத்தில் கண்டிப்பாக வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் கண்டிப்பாக ஃபோன்பே அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபோன்பே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரீ கிரெடிட் ஸ்கோரை அதில் செக் பண்ணும்போது உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்க கூட பர்சனல் லோனுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த லெண்டர்ஸுடைய ப்ரொஃபைலில் மேட்ச் ஆகும் பொழுது உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபராகவே கொடுக்குறாங்க. நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராகவே நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 2,05,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதாவது இதுக்கு இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது தேவையில்லை, பேப்பர்லெஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதையுமே மேலேயே ஹைலைட் பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்து இந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 24 months 2 years அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 2.17% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா about 25% அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இதே நபருக்கு இப்போ தான் எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு பர்சனல் லோன் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி வாங்கியிருந்தோம். ஜஸ்ட் ஒரு 10.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்லேயே லோன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் டூ மச்சான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்தாலுமே இது ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ லோன் அப்ரூவல், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய அந்த எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைலை பொறுத்து உங்களுக்கு அது ஒர்த்தாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், இப்போது இந்த 2,05,000 ரூபாய் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடச்சிருந்தாலுமே இதில் நம்ம இப்போ ரவுண்டாக ஒரு 2 லட்ச ரூபாய் செலக்ட் பண்ணும்பொழுது அதில் ப்ராசஸிங் ஃபீஸாக 6,600 ரூபாய் அப்படிங்கிறது பிடிச்சிக்கிறாங்க. அந்த அமௌண்ட் போக ரீமைனிங் அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. சேம் டைம் நம்ம இந்த 2 வருஷத்துக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக 58,598 ரூபாய் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது இது ஒரு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபோன்பே அப்ளிகேஷனில் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் 2 பேருக்குமே இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் ஆல்ரெடி நீங்களும் ஃபோன்பே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்து இந்த மாதிரி சிபில் ஸ்கோர் செக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒன்ஸ் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கு அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மோபிக்விக் அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் இன்ஃபர்மேஷனையும் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா மோபிக்விக் அப்ளிகேஷனும் ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. பட் யூபிஐ அப்ளிகேஷன் எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இதில் கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க டாப் அப் லோன் ஆப்ஷன்லையும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த லோனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 2 minutesல நீங்கள் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தென் இவங்களுக்கு லெண்டிங் பார்ட்னர்ஸாக கிரெடிட் பி, SMFG இந்தியா கிரெடிட் இருக்காங்க, லென்பாக்ஸ் இருக்காங்க, விவரிட்டி கேபிட்டல் இருக்காங்க, போனவாலா ஃபின்கார், சூரியடே, இவங்கெல்லாம் ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறாங்க. இப்போது இந்த அப்ளிகேஷனில் நம்மளுடைய நண்பருக்கு 50,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க நியர்லி 36% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. இந்த லோனை மட்டும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 9 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம எவ்ரி மந்த் இஎம்ஐ அமௌண்ட்டாக 6,421 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த லோனை பொறுத்தவரைக்கும் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு கிடைச்ச லோன் தான். பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு சேலரிடு பர்சனுக்கு கிடைச்ச லோன். பட் அந்த ரீசனால தான் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 36% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து மூணாவதாக நம்ம இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் அப்ளை பண்ணி கிடைச்ச இந்த லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரைக்கும் இ-காமர்ஸ் பிஸ்னஸை தவிர்த்து நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. அந்த விதத்தில் ஃபினான்ஷியல் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயமா தான் இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிறதுமே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் இவங்க டைரெக்டாகவும் கொடுக்குறாங்க அண்ட் இன்னும் ஒரு சில ஃபினான்ஸ் நிறுவனங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் 87,596 ரூபாய் அப்படிங்கிறது ரீசெண்டாக அப்ளை பண்ணும்போது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் முன்ன பார்த்த மோபிக்விக் அந்த லோனும் இந்த லோனும் ஒருத்தருக்கு கிடைச்ச லோன் டீட்டெயில்ஸ் தான். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த லோன் அமௌண்ட்டில் இருந்து ஒரு ரவுண்டாக 85,000 ரூபாய் செலக்ட் பண்ணும்பொழுது அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இந்த லோனுக்குமே 3% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 36% அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக வந்துடும். இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக 7,021 ரூபாய் போக ரீமைனிங் அமௌண்ட்டை அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து டோட்டலாக கட்டி முடிக்கும் பொழுது 1,02,480 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணியிருப்போம்.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லையும் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இன்ஸ்டண்ட்டாக லோன் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்குது. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிறது நம்ம எல்லோருக்கும் ரொம்பவே பழக்கப்பட்ட ஜிபே அப்ளிகேஷனில் கிடைச்ச லோன் தான். ஜிபேயில் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிடைக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறதும் உங்களுடைய ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நல்ல லோன் அமௌண்ட்டு அப்ரூவல் அப்படிங்கிறதும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் சமீபத்தில் நண்பருக்கு 3 lakhs அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 48 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த லோனை பொறுத்தவரைக்கும் ஒரு சேலரிடு பர்சனுக்கு கிடைச்ச லோன். இவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு 3 lakhs அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 4 years அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க நியர்லி 20% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் அதுக்கான டேக்ஸ்லாம் போக ரீமைனிங் அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. பட் இங்கே ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. சேம் டைம் நமக்கு அப்ரூவல் கிடைச்ச இந்த 3 lakhs லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணும்போது 4,38,144 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் இந்த லோனை பொறுத்தவரைக்கும் ஜிபே அப்ளிகேஷன்லேருந்து நமக்கு அப்ரூவல் கிடைச்சிருந்தாலுமே இதை கொடுத்தது அப்படின்னு பார்க்க டிஎம்ஐ ஃபினான்ஸ் சைட் இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் முன்னையெல்லாம் டிஎம்ஐ ஃபினான்ஸில் டைரெக்டாக லோனுக்கு அப்ளை பண்ண முடியாது. இப்போ டிஎம்ஐ ஃபினான்ஸில் டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின வீடியோ அப்படிங்கிறது அடுத்து ஒன்று மேக் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இதுக்கு அடுத்து 5வதாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கண்டிப்பாக நேவி அப்ளிகேஷன் தான். நேவி அப்ளிகேஷனில் ரீசெண்டாக செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு 45,000 ரூபாய் லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோர்க்ளோசர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 25.71% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக அந்த 2,100 ரூபாய் போக ரீமைனிங் அமௌண்ட்டான 42,900 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது நேவி அப்ளிகேஷனில் நீங்கள் ஆல்ரெடி யூபிஐ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்பொழுதும் எலிஜிபிள் இருந்ததுன்னா அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சேம் டைம் இந்த லோனும் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு கிடைச்ச லோன் தான். அதாவது ஆரம்பத்தில் பார்த்தா அந்த மொபிக்விக் அப்ளிகேஷனில் அப்ரூவல் கிடைச்ச அதே நபருக்கு தான் இந்த லோன் அப்படிங்கிறதுமே கிடைச்சிருக்கு. ஓகே கேஸ், இந்த 5 அப்ளிகேஷன் அப்படின்ட்டு கிடையாது. இப்போ நிறைய அப்ளிகேஷனில் இந்த யூபிஐ சர்வீஸ் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த விதத்தில் பஜாஜ் ஃபின்சர்வில் நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு 75,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இதை தவிர்த்து ஏர்டெல் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணக்கூடிய நிறைய நபர்களுக்கும் 75,000க்கு மேலே ஈஸியாக அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் மணிவியூ அப்ளிகேஷனும் இப்போ யூபிஐ சர்வீஸ் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. அதுலேயும் ஸ்டார்டிங் ஒரு 25,000 இப்போ ரீசெண்டாக கூட அப்ளை பண்ணும்போது ஒரு 1 lakh அப்படிங்கிறது நண்பருக்கு லோன் அப்ரூவல் கிடச்சிருந்தது. இந்த மாதிரி நிறைய யூபிஐ அப்ளிகேஷனில் இப்போது இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.